வணக்கம். யாவரும் கேளீர் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒருமுறை சந்திக்கின்றோம். கனடாவிலிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். எங்களோடு இன்று இந்த நிகழ்ச்சியிலே பேச வந்திருக்கின்ற எங்களுடைய சிறப்பு விருந்தினர், அவரும் கனடாவிலே தான் இருக்கின்றார். அவருடைய சமூக பணி இங்கு கனடாவிலே பலருக்கும் நன்கு தெரியும். உங்களில் பலரும் அவரை அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக பழையவர்களுக்கு அவரை நிச்சயமாக நன்கு தெரிந்திருக்கும் என்றே நினைக்கின்றோம். இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க, இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் அவரோடு பேசுவதற்காக இன்றைய நிகழ்ச்சிக்கு அவரை அழைத்ததற்கான காரணம், கடந்த வார இறுதி நாட்களிலே டொரண்டோவிலே ஒரு பெரிய உலகளாவிய மாநாடு நடைபெற்றது. உலக தமிழாசிரியர் மாநாடு என்று அந்த மாநாட்டின் தலைப்பு. உங்கள் அனைவருக்கும் அது எதை பற்றி பேசியிருக்கும் என்று தெரிந்திருக்கும். இந்த நேரத்திலே அது குறித்து அவரோடு பேசவிருக்கிறோம். இன்னும் பல விஷயங்கள் அவர் பேசுவார் என்று நம்புகிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம் மூர்த்தி அவர்களே. வணக்கம். வணக்கம். உங்களை சுப்பிரமணியம் ராசரத்தினம் என்று கனடாவிலே எல்லோருக்குமே தெரியும் என்ற அளவிற்கு நீங்கள் மிகவும் பிரபலமான ஒருவராக இருக்கிறீர்கள். உங்களுடைய சமூக பணிகள் பல காலமாக இங்கு மிக அதிக அளவிலே மிக உயர்ந்த நிலையிலே வைத்து பார்க்கப்பட்டு கொண்டு வந்தது என்பதும் பலருக்கு தெரியும். இன்று நாங்கள் உங்களோடு நீங்கள் சமீபத்தில் நடத்தி முடித்த இந்த 15வது உலக தமிழாசிரியர் மாநாடு குறித்து பேசலாம் என்று நினைக்கிறோம். அதற்கு முன்பு அந்த தமிழாசிரியர் மாநாடு என்ற அந்த கருத்தியலை பற்றி சற்று சொல்வீர்களா? நிச்சயமாக. உலகில் ஒவ்வொரு துறை சார்ந்த வல்லுநர்களும் துறை சார்ந்தவர்களும் இப்ப வைத்தியத்துறையா இருந்தால் என்ன, வணிகத்துறையா இருந்தால் என்ன, பொருளாதாரத்துறையா இருந்தால் என்ன, இந்த துறை என்றால் என்ன, எல்லோரும் கூடி அந்த துறையில் தங்களுடைய பணிகளை மேம்படுத்திக் கொள்வதற்கும் அந்த துறைகள் சிறப்பாக விளங்குவதற்கும் மகா நாடுகள் நடத்தி கொள்வது வளமை. அந்த வகையிலே உலக தமிழ் ஆசிரியர் மாநாடு, உலகத்தின் பல்வேறு நாடுகள், இன்றைக்கு தமிழ் மொழி கற்பிக்காத நாடுகளே இல்லை. எங்கெங்கு தமிழ் வாழ்கிறானோ அந்த நாடுகளில் எல்லாம் தமிழ் மொழி கற்பிக்கப்படுகிறது. அந்த கற்பிப்பவர்களில் பலரும் பயிற்றப்பட்ட சிறப்பான ஆசிரியர்களாயிருப்பார்கள். பலர் இல்லை, தமிழை கற்பிக்க வேண்டும் என்பதனால் அவர்கள் கற்பிக்க வேண்டிய கட்டாயத்தின் சூழ்நிலையில் தங்கள் பணியை அவர்கள் தமிழ் மொழி சார்ந்து இனஞ்சார்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறான இந்த கற்பித்தல் துறையிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிற ஆசிரியர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த கற்பித்தல் உள்ள சிரமங்களை அதை மேலும் மேம்படுத்தி கொண்டு போவதற்கு என்ன செய்ய வேண்டும், எவ்வாறு அந்த கற்பித்தல் மொழி அறிஞர்களை தெரிந்து கொள்வதற்காக இந்த மாநாடு உதவும். இந்த மாநாடு 92ஆம் ஆண்டு சிங்கப்பூரிலே ஆரம்பிக்கப்பட்டது. முதலாவது மாநாடு 2 வருடங்களுக்கு ஒரு முறையாக சுழற்சியாக மலேசியா, தமிழ்நாடு, மொரிசியஸ், தென்னாப்பிரிக்கா நாடுகளில் நடைபெற்றிருக்கின்றது. முதல் முறையாக மேற்குலகில் கனடாவில் இம்முறை நடக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வுக்கு நானும் வந்திருந்தேன். அங்கிருந்த பலரும் உங்களைத்தான் குறிப்பாக சொன்னார்கள். அதாவது அந்த தென்கிழக்காசியாவில் இருந்து இந்த மாநாட்டை வெளியே எடுத்து செல்வதற்கான பெரியதொரு உந்து சக்தியாக நீங்கள் தான் இருந்தீர்கள் என்று. இவையெல்லாம் ஒருபுறம் ஈழத்தமிழர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு விஷயமும் கூட. இன்னும் ஒன்று சொல்ல முடியும் என்று நினைக்கிறேன். இந்த முதலாவது உலக தமிழாசிரியர் மாநாடு நடைபெற்ற போது அந்த மாநாட்டிற்கான கீனோட் ஸ்பீச் என்று சொல்வார்களே, அந்த உயிர்ப்புரையை வழங்கியவர் இலங்கை பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள். அந்த அளவிலே அவர்களுக்கும் எங்களுடைய தமிழ் பணியில் மீது மிகவும் காதல் இருக்கிறது, மிகவும் மரியாதை இருக்கிறது. ஆகவே சிங்கப்பூரில் இருந்து இம்முறை உங்களுடைய இந்த மாநாட்டிற்கு சிங்கப்பூரில் இருந்து
60 67 பேர் பேராளர்கள், வந்திருந்தார்கள். 67 பேர். ஆ 67 67 பேர். பேர் வந்திருந்தார்கள். 67 பேராளர்கள் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக இன்னும் சொல்ல முடியுமா? எந்தெந்த நாடுகளில் இருந்து வந்தார்கள் என்று சொல்லி? முற்றிலுமாக தமிழ் அழிந்துவிட்ட நிலையில் இருக்கின்ற பிஜி தீவில் இருந்து வந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் இருந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவிலிருந்து கிட்டத்தட்ட 23 ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். சிங்கப்பூரிலிருந்து வந்திருக்கிறார்கள். மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள். மொரிஷியஸிலிருந்து வந்திருக்கிறார்கள். ஜெர்மன், யூகே, அமெரிக்கா, அமெரிக்க நாடு, இந்த நாடுகள் எல்லாவற்றிலும் இருந்து வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் மலேசியாவிலும் பலருக்கும் விசா கனடிய விசாவை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் போன காரணத்தினால் இலங்கையிலிருந்து வெறும் கட்டுரை அனுப்பியிருந்தார்கள் 10 பேருக்கு மேல. அவர்கள் வர முடியாமல் போய்விட்டது. அதே போன்று இந்தியாவிலும் இருந்து பலரும் வர முடியாமல் போய்விட்டது. மலேசியாவில் 87 பேர் விண்ணப்பித்திருந்தார்கள். ஆக 5 பேருக்கு மாத்திரம் கனடிய விசா கிடைத்தது. கனடிய அமைச்சருடைய திணைக்களம் கூட அதற்கு முயற்சி எடுத்த பொழுதும் அது வெற்றி அளிக்கவில்லை. இருந்தாலும் கிட்டத்தட்ட 210 வெளிநாட்டு பேராளர்கள் கலந்து கொண்டார்கள். அவற்றோடு கனடிய மண்ணை சேர்ந்தவர்களும் சேர்ந்து 450க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்ட ஒரு சிறப்பான மாநாடாகும் இது. இந்த மாநாட்டிற்காக ஒரு சிறப்பு மலரை வேறு வெளியிட்டிருந்தீர்கள். அதிலே உங்களுடைய பணிகளையும் சுருக்கமாக குறிப்பிட்டிருந்தீர்கள். நீங்கள் கனடிய தமிழ் சங்கத்தின் தலைவராகவும் இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். கனடிய தமிழ் சங்கத்தினுடைய அடிப்படை நோக்கங்கள் என்ன? அவற்றை இங்கு உள்ள இலங்கையில் இருக்கின்ற எங்களுடைய நேயர்களுக்கு சொல்வீர்களாக? நிச்சயமாக. கனடாவில் உள்ள தமிழ் சங்கத்தின் நோக்கம் தமிழ் மொழி, தமிழ் கலைகள் வளர்ச்சிக்கு மாத்திரம், இது ஒரு அரசியல் சார்பற்று தனிய தமிழ் மொழியை நாங்கள் அரசியலில் மதத்தில் எவ்வாறு வேறுபட்டிருந்தாலும் தமிழ் எங்களை ஒன்றுழைத்து நிற்கின்ற சக்தி. அந்த மொழியை நாங்கள் இழந்துவிடக் கூடாது. அந்த மொழியை அடுத்த தலைமுறைக்கு அந்த மொழியையும் அந்த மொழி வலுவாக காவிக்கொண்டிருக்கின்ற அதனுடைய வாழ்வியலையும் பண்பையும் அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. அந்த பாரிய கடமையை செய்ய வேண்டும், அதை சிறப்பாக எடுத்து செல்ல வேண்டும் என்ற நோக்கில் நாங்கள் கனடிய தமிழ் சங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அது இதே போன்று இதே நோக்கத்தோடு இருக்கின்ற உலகில் உள்ள அத்தனை சங்கங்களோடும் எங்களுடைய தொடர்பு படுத்தி ஒன்றாக இணைந்து நாங்கள் செயல்படுகின்றோம். இலங்கையிலே உங்களுக்கு இருக்கின்ற தொடர்புகளை பற்றி சற்று சொல்ல முடியுமா? அல்லது அது எப்பேற்பட்ட விதத்திலே இலங்கையிலே இருக்கின்ற, அதாவது ஈழத்தமிழ் நிலப்பரப்பிலே இருக்கின்றவர்களுக்கு இது எந்த வகையிலே உங்களுடைய சங்கம் உதவிகரமாக இருக்கும்? இங்கு என்னுடைய கற்பித்தல் முறையில் கனடிய தமிழ் சங்கத்தின் கீழ் நிறைய பாடசாலைகள் எங்கும் இருக்கின்றது, உலகம் முழுவதும் இருக்கின்றது, கனடாவிலும் இருக்கின்றது. சில பாடசாலைகள் முழுமையாக தமிழ் ஈழத்தில் உள்ள நலிந்து பொருளாதார நலிவுற்றிருக்கிற மக்களுக்கு, உதவி தேவைப்படுகிற மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். உதாரணமாக சிப்பி அகாடமி என்று அங்க உள்ள பலருக்கும் தெரியும். அந்த சிப்பி அகாடமி என்னுடைய கல்லூரியின் ஒரு கல்லூரி, எனக்கு இயங்குகின்ற ஒரு கல்லூரி. அதன் நெறியாளராக அதன் தலைவராக சிந்து இருக்கின்றார். சிந்து அவர் அங்கு நிறைய பணிகளை மன்னர், வவுனியா, வன்னி பகுதிகளிலும் செய்து கொண்டிருக்கின்றார். அதுபோன்று இன்னும் ஒரு கல்லூரி கிழக்கு மாகாணத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றது. இவ்வாறு நாங்கள் எங்கள் மக்களுக்கு இடையே தமிழ் மொழியை வளர்த்தெடுத்து செல்கின்ற அதே வேளையில் அங்குள்ள மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்த, அவர்களுக்கு துணை நிற்கவும் எங்களால் இயன்ற
இந்த தமிழ் கற்பிக்கும் பொழுது இங்குள்ள மக்கள் தருகின்ற சிறு கட்டணத்தை எடுத்து அதை சேமித்து முழுமையாக அந்த மக்களுக்கு அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருப்பது இதனுடைய ஒரு சிறப்பம்சம். இதை நான் பாராட்டவும் வேண்டும். அங்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அங்குள்ள மக்களுக்கு தெரியும் இப்பொழுது எந்த நிறுவனம் என்று சொல்லி அதை அது ஒரு எங்களுடைய மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு அவர்கள் முழுமையாக அதிலும் பங்களித்து பாடுபட்டு கொண்டு இருப்பவர்கள். அப்படியெல்லாம் செய்து கொண்டு வருகின்ற இந்த நேரத்திலே சர்வதேச அளவிலே பலரையோடும் நீங்கள் கலந்து பலரையும் இணைக்கின்ற ஒரு பணியையும் தொடர்ச்சியாக ஆற்றிக்கொண்டு வருகிறீர்கள் என்பதும் எங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த வகையிலே எந்த நாட்டோடு உங்களுடைய தொடர்பு மிக அதிகமாக இருக்கிறது? தமிழகத்தோடா அல்லது சிங்கப்பூர், மலேசியாவா? அது எல்லா நாட்டோடும் எனக்கு குறிப்பாக எல்லா நாட்டிலும் மிக இதை வரவேற்கிறார்கள் என்றால் மொழி. நான் அதுக்கு ஒரு காரணம், நாங்கள் இதில் ஈடுபடுவது மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும், தமிழ் மொழியை நன்கு கற்பிக்க வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்ட அமைப்புகள் எல்லாவற்றோடும் தொடர்பாக இருக்கின்றன. இப்போ ஆஸ்திரேலியாவில் நல்ல இறுக்கமான தொடர்பு இருக்கு, மலேசியாவில் இருக்கிறது, தமிழ்நாட்டில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் கூட மிக வரவேற்பார்கள். எல்லா நாட்டிலுமே தான் நான் அந்த அதாவது ஆசிய நாடுகள் எல்லாவற்றிலும் மிகவும் நெருங்கிய தொடர்புடையவனாக இருக்கிறேன் நான். அப்படி பார்க்கும்போது நீங்கள் தமிழ் கற்பித்தலுக்கு ஒரு புதிய முறையை மற்ற நாடுகளுக்கு கூட பரிந்துரைத்து வருகிறீர்கள் என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. அந்த அதாவது படிமுறை தமிழ் என்று சொல்கின்ற ஒரு மெத்தடாலஜியை நீங்கள் மற்ற நாடுகளுக்கும் உங்களோட அணுக்கமாக இருக்கின்ற நாடுகளிலும் அவை மட்டுமல்லாமல் மற்ற நாடுகளிலும் கூட இந்த பொறிமுறையை நீங்கள் அவர்களுக்கு பரிந்துரைத்து வருகிறீர்கள். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். படிமுறை தமிழ் என்று நீங்கள் சொல்கின்ற அந்த மெத்தடாலஜி என்ன? நிச்சயமாக இதை பற்றி சொல்ல வேண்டும். 2004 ஆண்டு வன்னியிலே சிவத்தம்பி ஐயா தலைமையில் உலகத்தில் தமிழ் மொழியை கற்பிக்கின்ற கல்வியாளர்கள், கல்வி நிறுவனங்கள் எல்லோரும் கூடினோம். அதே வேளையில் இலங்கையில் இருக்கின்ற கல்வி திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகள், பேராசிரியர்களும் வந்து கூடினோம். எல்லாரும் உள்ள அந்த மகாநாட்டில் நான் தமிழ் மொழியை இப்பொழுது கற்பித்துக் கொண்டிருக்கின்ற முறையில் கற்பித்தால் அது நாங்கள் அழித்து விடுவோம், புலம்பெயர்ந்த மண்ணில் நிச்சயமாக அழிந்து போகும். அது மாத்திரமில்ல, இலங்கை இந்தியாவில் கூட நாங்கள் தமிழ் மொழியை அதன் தோற்றத்தின் வாயிலாக கற்பிக்கவில்லை, அதில் மாற்றம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தினேன். அது 7 நாள் நடந்த மகாநாடு. முடிவில் சிவத்தம்பி ஐயா அதை மிகவும் வரவேற்றார். அதில் சண்முகதாஸ் வந்திருந்தார், அவர் இப்பொழுது ஈழத்தில் இருப்பார், கேட்டுக்கொண்டிருக்கலாம். இதை மனோன்மணி சண்முகதாஸ் வந்திருந்தார்கள், சந்திரசேகரன் வந்திருந்தார், இப்படியான அறிஞர்கள் எல்லோரும் வந்திருந்தார். எனவே அதை தொடர்ந்து அதில் பணியாற்றி இந்த கற்பித்தல் முறையை உருவாக்கி இருக்கின்றோம். மொழியினுடைய தோற்றத்தை அடிப்படையாக கொண்டு எங்களுடைய மொழி அசியசியாக பிறந்த மொழி, அசியசியாக ஒட்டி பிறந்த மொழி. அதை அந்த அடிப்படையிலே நாங்கள் கற்பிக்கும் பொழுது இலக்கண சுமை இல்லை, இலக்கண விதிகள் அல்ல, மொழியினுடைய இயங்கு நிலை எவ்வாறு அமைகின்றது என்பதை அதனுடைய தோற்றத்தின் வாயிலாக மாணவர்கள் கண்டுகொள்ளும் பொழுது அவர்களுக்கு எந்தவித மயக்கமும் இன்றி தமிழ் மொழியை வாசிக்க, எழுத, பேச கற்றுக்கொள்வார்கள், எழுத்துப்பிழை என்று. அப்படியான இந்த முறையை நாங்கள் உருவாக்கி இருக்கின்றோம். அது இந்த கற்பித்தல் முறையை பற்றி ஆசிரியர்களுக்காக நான் எழுதிய நூலுக்கு சென்ற ஆண்டு தமிழக அரசு இந்த நூற்றாண்டுக்கான தமிழ் கொடை என்று சொல்லி பாராட்டி அதுக்கு சான்றிதழ், அது வாழ்த்துகள் வந்திருக்கிறது. இவ்வளவு சிறப்புக்குரிய ஒரு முறையாக அது இருக்கின்றது. இது சிறப்புக்குரிய முறை என்று எப்படி சொல்லுகின்றேன் என்றால்,
2014ஆம் ஆண்டு இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் கற்பிக்க தொடங்கிய பின்பு நாளாந்தம் விரிந்து பறந்து கொண்டு செல்கின்றது. அதே வேளையில் இந்த முறையை பின்பற்றி கற்றுக்கொள்கிற மாணவர்கள் எவரும் தமிழ் மொழி கற்பித்தல் இருந்து விலகவில்லை. அவர்களது இலகுவான முறையாக இதை கண்டுகொள்ளுகிறார்கள். அதாவது தமிழை பேசுவதற்கு அவர்களால் இலகுவாக முடிகிறதா அல்லது தமிழை எழுதுவதற்கு அவர்களால் இலகுவாக முடிகிறதா? அதாவது தமிழை முதல் பேசிக்கொண்டிருக்கிற நாடுகள் இருக்கின்றது. இப்ப இலங்கை, தமிழ்நாடு, சிங்கப்பூர், மலேசியா போன்ற நாடுகளில் பேசிக்கொண்டிருக்கின்ற நாடுகள் இருக்கிறது. அந்தந்த நாடுகளில் தங்கள் கற்பிக்கிற மொழியிலேயே இப்ப ஆங்கிலம், கனடாவிலோ ஆஸ்திரேலியாவிலோ ஆங்கிலத்திலேயே கற்பித்தல் நடக்கின்றது. அவர்களுடைய நாளாந்த பாடசாலையில் அவர்கள் ஆங்கிலத்தில் கற்கிறார்கள். தமிழை ஒரு பாடமாக படிக்கிறார்கள். அப்ப அவர்களுடைய பேச்சு மொழி ஆங்கிலமாக பெரும்பாதியும் அமைந்து விடுகிறது. அப்படியான நாடுகளும் இருக்கின்றன. இப்படியான எந்த வகைப்பட்ட நாடாக இருந்தால் என்ன, கற்பித்தல் முறை எல்லாருக்கும் இந்த முறை தேவைப்படுகிறது. எத்தகைய மாணவருக்கும். ஏனென்றால் இலங்கையில் கூட நாங்கள் கணிதத்தில் 90க்கு மேல் எடுப்போம், 95 புள்ளிகள் எடுப்போம். அல்ல விஞ்ஞான பாடத்தில் 95க்கு மேல் எடுப்போம். தமிழில் 80 மார்க்ஸ் தான் எடுப்போம். ஏன் இந்த புள்ளிகள் ஏன் தமிழ் படிப்பதற்கு கடினமான மொழியா அல்ல தமிழ் கற்பிக்கின்ற முறை கடினமானதா என்று நாங்கள் சிந்திப்போமானால், ஆழ்ந்து சிந்தித்தால் இப்ப நான் சொல்ல போற விஷயம் பலருக்கும் ஏற்புடையதாக இருக்காது. இவர் என்ன சொல்றாரு கோபக்கூடப்படலாம். நாங்கள் கற்பிக்கின்ற முறை தவறாது. தமிழ் மொழியினுடைய அடிப்படை தோற்றத்திலிருந்து நாங்கள் கற்பிக்கவில்லை. இதுதான் உண்மை. அந்த உண்மையை ஒரு ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலோ இதிலோ முழுமையாக சொல்லிவிட முடியாது. ஆனால் இதை பற்றிய இந்த கற்பித்தல் முறையும் இதை பற்றிய பயிற்சிகளும் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன. எல்லாரும் மிகவும் நீண்டகால ஆசிரியர் பணியில் ஈடுபட்டவர்கள், அனுபவம் மிக்கவர்கள் எல்லாரும் இதை நன்கு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். விரும்பி அதை சிந்திக்கிறார்கள். அந்த முறையில் கற்பிக்கிற ஆசிரியர்களுடைய தொகை கூடிக்கொண்டே வருகின்றது. நிறுவனங்கள் தொகை கூடிக்கொண்டே வருகின்றது. இதுவே இதற்கான ஒரு சான்றாகும். சரி, இந்த விஷயத்தை குறித்து நாங்கள் இன்னும் அதிகம் பேச வேண்டும். ஆனால் நீங்கள் சொன்னது போல இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில இதை பேச முடியாது என்று நினைக்கிறேன். காரணம், இது ஒரு ஆய்வு சம்பந்தமான அல்லது ஒரு மாணவர்களுடைய கருத்தை அறிந்து பேச வேண்டிய ஒரு விஷயங்களில் ஒன்று. ஒரே ஒரு கேள்வி இப்பொழுது என் மனதிலே தோன்றுகிறது என்னவென்றால், நீங்கள் இந்த அளவுக்கு ஒரு ஆர்வத்தோடு தமிழ் கற்பித்தலை நீங்கள் செய்து கொண்டு வருகின்ற இந்த நேரத்திலே எப்படி கனடாவிலே தமிழ் கற்பது எப்படி இருக்கிறது இன்றைய நிலையிலே என்று சொல்வீர்களா? தமிழில் எப்படி பேசுகிறார்களா இல்லையா என்பது எங்களுக்கு தெரியும். அதை குறித்து இடத்தில் உள்ளவர்களுக்கு தெரியாது. ஆமா, இதுல முக்கிய விடயம் என்னவென்றால், எங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் ஆங்கில மொழி வழி கல்வி நடக்கின்ற அந்தந்த ஜெர்மனில் கற்கின்றார்கள், நோர்வேயில் கற்கின்றார்கள். அங்குள்ள பெற்றோர்களிடம் ஒரு கேள்வி இருக்கின்றது, ஏன் தமிழை கற்க வேண்டும், தாய்மொழியை ஏன் கற்க வேண்டும் என்ற கேள்வி அவர்கள் மனதிலே இயல்பாக எழுந்திருக்கின்றது. அதுக்கு அடிப்படை காரணமாக உள்ளார்ந்து பார்த்தால், பிள்ளைகள் ஒரு வயதுக்கு மேல் வந்த பின்பு அவர்கள் தமிழை கற்க விரும்பி வருவதில்லை. அடிப்படை காரணம் தமிழ் அவர்களுக்கு கற்பதற்கு கடினமாக இருக்கின்றது. நாங்கள் வெறுமனே பெற்றோர்களிடம் குற்றஞ்சாட்ட முடியாது. வளர்ந்த ஒரு 5ஆம் 6ஆம் வகுப்புக்கு வந்த உடனே பிள்ளைகள் தமிழ் போரிங், ஐ டோன்ட் வாண்ட் டு கோ என்று சொல்லி போட்டு நின்றுடுவார்கள். நான் போக மாட்டேன், தமிழ் கடினமான பாடம், விருப்பம் இல்லை, போரிங், அது ஒன்றும் முழங்க இல்லைன்னு சொல்லுவார். எனவே பெற்றார்களும் அப்ப இது படிச்சு என்ன பிரயோசனம், இப்ப என்ன தரப்போகுது ஆண்டுட்டு அதை கைவிடுகிறார்கள். எனவே இந்த கற்பித்தலில் மாணவர்கள் என்ன சொல்லுகின்றார்கள், கற்கின்ற அவர்களிடமிருந்து நான் புள்ளி விவரங்களை சேகரித்தேன். ஆனால் தமிழை கற்க வருகின்ற அதே மாணவர்கள் இந்த கனடா மண்ணிலோ அல்ல ஐரோப்பிய நாடுகளிலோ
ஆஸ்திரேலியாவிலேயோ இசையை கற்கின்றார்கள், நடனத்தை கற்கின்றார்கள், எல்லாம் செய்கிறார்கள். ஆனா தமிழை விட்டு விடுறார்கள். இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று அவர்களை கூப்பிட்டு கேட்ட பொழுது அவர்கள் ஒரு பெரிய நீண்ட பட்டியலை சொன்னார்கள். ஏன் தான் தமிழ் படிக்க விரும்பவில்லை? அது தமிழ் மொழியில் உள்ள பல்வேறு சிக்கல்களை பற்றி சொன்னார்கள். அது பலருக்கும் தெரியும். எனவே அந்த மாணவர்கள் சொன்ன சிக்கல்களை, தமிழ் மொழி கற்றலில் அவர்கள் எதிர்கொண்ட சிக்கல்களை நிவர்த்தி செய்வதற்கு என்ன வழி என்று பார்த்த பொழுதுதான் தமிழை நாங்கள் சரியான வழியில் கற்பிக்கவில்லை என்பதை கண்டுகொண்டோம். அதனை அந்த மாணவர்கள் எதிர்கொள்கின்ற சிக்கல் எல்லாவற்றையும் தீர்த்து நீக்கக்கூடிய ஒரு கற்பித்தல் முறையை உருவாக்கினோம். அதுதான் படிமுறை தமிழ் கற்பித்தல் முறை. இந்த படிமுறை தமிழ் குறித்து இன்னும் பேசலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சியிலே இத்துடன் இதனை நிறுத்திக் கொள்வோம். மீண்டும் ஒரு ஏனென்று சொன்னால் இது ஒரு 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 விஞ்ஞான பூர்வமாக அணுக வேண்டிய, அதே சமயத்திலே கலாச்சாரத்தோடும் இணைந்திருக்கின்ற ஒரு விஷயம். நீங்கள் சொல்கின்ற அந்த முறைமை இதற்கு முன்பு அதற்கான ஆதாரங்கள் எங்காவது இருக்கின்றனவா? இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று. ஏனென்றால் எங்களை பொறுத்தவரையிலே எழுத்தின் ஊடாகத்தான் தமிழுக்கு செல்கின்றோம். அதை குறித்து சற்று சுலபமாக எல்லோருக்கும் புரிகின்ற வகையிலே சொல்ல முடியுமா? உதாரணமாக சொன்னால் இது ஒரு புதிய கண்டுபிடிப்பு அல்ல. எங்களுடைய மூல இலக்கண நூல் எங்களுக்கு இன்றைக்கு இருக்கின்ற ஆதி பழைய இலக்கண நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியம் எவ்வாறு எழுத்தை அறிமுகப்படுத்த வேண்டும், எழுத்தினுடைய தோற்றம் என்ன என்பதை தெளிவுற சொல்லுகிறது. சொல் எப்படி என்று சொல்லுகிறது, வாக்கியமைப்பு என்னன்னு சொல்லுகிறது. எல்லாவற்றுக்கு மேலால இந்த தமிழ் மொழியானது காவி செல்லுகின்ற எங்களுடைய பண்பாட்டு மரபு இலக்கணம் சொல்லுகிறது தொல்காப்பியம். எனவே தொல்காப்பியத்தை 100% முழுமையாக உள்வாங்கி அதில் சொல்லப்பட்ட விஷயங்களுக்கு அமைவாக இந்த கற்றல் கற்பித்தலை, இந்த கற்பிக்கின்ற முறையை நாங்கள் வகுத்திருக்கின்றோம், அமல் செய்திருக்கின்றோம். இது புதிய முறை அல்ல. இந்த தொல்காப்பியத்தின் முறையில் தான் எங்களுடைய மக்கள் எதிகமோனியோடு அசியாக பேசி வந்தார்கள். ஆங்கிலேயர் காலத்தில் அது தனி ஒவ்வொரு எழுத்துக்களாக, ஒவ்வொரு எழுத்துக்கும் உரிய ஒலிகளாக நாங்கள் வாசிக்கவும் எழுதவும் சிந்திக்கவும் நாங்கள் முற்பட்டதனால் எங்களுக்கு தமிழினுடைய இலக்கணமோ புணர்ச்சியோ மிகவும் கடினமாகப்பட்டது. ஆனால் இந்த வகையில் கற்கும் பொழுது அது இலக்கணத்துக்கோ அல்லது அதில் உள்ள புணர்ச்சி விதிகளோ எங்களுக்கு கடுமையே அல்ல, புணர்ச்சியோ கடுமையே அல்ல. தானாகவே அமைப்பியலின்படி செய்தெழுதி போட்டு போயிடுவார்கள். இவ்வாறான ஒரு இலகு, ஏனென்றால் தோற்றத்தின் வாயிலாக படிக்கின்றோம். இது புதிய முறை அல்ல, தமிழ் தோற்றம் பெற்ற வழி. அதை இங்கு முன்னுக்கு கொண்டிருக்கிறோம், அவ்வளவுதான். அது பழைய முறை ஒன்றில், அதாவது எங்களுடைய இலக்கண நூல்கள் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நாங்கள் கைவிட்டு ஆங்கில முறையை சேர்த்து கொண்டோம் என்று நீங்கள் சொல்வது போல இருக்கிறது. அது எந்த அளவிற்கு அதில் உண்மை தொனிக்கிறது என்பதை இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற பலரும் கூட விவாதிக்க கூடும் என்று நினைக்கிறேன். சரி, இந்த ஒரு விடயத்தை சொல்லுகின்றேன். இன்றைக்கு உலகில் 7,000க்கு மேற்பட்ட மொழிகள் இருக்கின்றன. இந்த 7,000க்கு மேற்பட்ட மொழிகளை 3 கூட்டங்களாக பிரிக்கலாம். ஒன்று தனிமொழி, சைன மொழி, சீனா மொழி. அது ஒரு வடிவம், அதுக்கு ஒரு சொல்லே வாக்கியமே இருக்கும் ஒரு படத்துக்கு. ஆங்கில மொழி, அதாவது ஐரோப்பிய மொழிகள் கூட்டு மொழிகள், சொற்களை கூட்டி அல்ல எழுத்துக்களை கூட்டி வாசிக்கிற மொழிகள். தமிழ் மொழி ஒட்டு மொழி, அசியாக நாங்கள் ஒட்டி பிறந்த மொழி தமிழ் மொழி. இந்த 3 முறையிலே உலகத்தில் உள்ள மொழிகளை பகுத்து வைத்திருக்கிறார்கள் மொழியியலாளர்கள். தமிழ் மொழியானது மனிதனை அடிப்படையாக கொண்டு, மனிதனுடைய தோற்றத்தை அடிப்படையாக வைத்துக் கொண்டுதான் பிறந்த மொழி. அது ஒட்டு மொழி ஆகும்.
எனவே இந்த ஒவ்வொரு மொழிகளையும் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அவர்கள் கூட்டு மொழி என்னும் பொழுது ஒலிகளை கூட்டி கூட்டி வாசிப்பார்கள். MOTHER மதர். அதே மாதிரி எங்களுக்கும் இப்ப அம்மம்மாண்டா ஆ உம்மா உம்மான்ட்டு படிப்பிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நாங்கள் அவர்கள் அந்த முறையை ஆங்கிலத்தை வாசிச்ச மாதிரி படிச்ச மாதிரி ஒவ்வொரு ஒலியாக படிக்க முன்பு நாங்கள் படித்த முறை அம் மம் மா. அம் ஒரு அசை, மம் ஒரு அசை, மா ஒரு அசை. இதுதான் எங்களோட உண்மையான தோற்றம். இது ஆங்கிலேயர் காலத்துக்கு பின்பு இது ஒலியாக ஐரோப்பிய மொழியை போன்று கூட்டு மொழியாக வாசிக்க தொடங்கிய பழக்கம் வந்துவிட்டது, சிந்திக்க தொடங்கிய பழக்கம் வந்துவிட்டது, அதன் வழி நின்று இலக்கணங்களை பார்க்கக்கூடிய வழி வந்துவிட்டது. இதுதான் எங்களுக்கு நின்ற துன்பம் என்று நான் கருதுகிறேன். ஆனால் இன்று அந்த ஆங்கில மொழியை ஒருவரும் கூட்டு மொழியாக ஒலியாக கூட்டி வாசிப்பது இல்லை. இன்று அவர்கள் சிலபல் பா சவுண்ட் சா சவுண்ட் சிலபல் என்றா கிட்டத்தட்ட எங்கள் மொழியில் நாங்கள் அசை அல்ல, கண்டுக்கு வேறுபாடு இருக்கின்றது. ஆனால் சிலபல் என்பது ஒப்பிட்டு சொல்லும் பொழுது அசைக்கு என்று சொல்லலாம். அந்த சிலபலாக அவர்கள் ஆங்கிலத்தை படிக்கிறார்கள். எனவே அவர்களே எங்களுடைய மொழி தோற்றத்தின் அடிப்படைக்கு பின்பற்றி வந்து விட்டார்கள். நாங்கள் அவர்கள் விட்டுட்டு போனதோடு என்ன நிற்கின்றோம். இதுதான் வித்தியாசம். அப்படி சொல்ல முடியுமா நீங்கள் சொல்வதின்படிக்கு? அதாவது அவர்கள் எங்களிடமிருந்து கடன் வாங்கி விட்டார்கள் என்று நீங்கள் சொல்வது போல தோன்றுகிறது. நிச்சயமா அதாவது தோன்றுவதில்லை, அதை கண்டுபிடித்தவரே சொல்லியிருக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் முதல் போனிக்ஸ் அண்ட் சிலபலை ஃபார்ம் பண்ணவர் ஒரு லேடி. இது ஆஸ்திரேலியா தான் கண்டுபிடிச்சு இந்த 90களுக்கு முன்பு ஆங்கிலம் கற்பித்தது ஒவ்வொரு எழுத்தாக கூட்டித்தான். மதர் என்றா MOTHER மதர் என்று தான் படிச்சாங்க. கனடாவில் கூட படிப்பிச்சவர்கள் 90க்கு முன்பு. 90 தான் முதல் போனிக்ஸ் தொனிப்பையும் அடிப்படையாக கொண்டு சிலபலையும் அடிப்படையாக கொண்டு அந்த ஆஸ்திரேலியாவில் அதை அந்த தோற்றுவித்தவர் நான் சந்திச்சிருக்கிறேன். அவர் சொன்னார், தான் இந்த உலகத்தில் உள்ள மொழிகளை ஆய்வு செய்யும் பொழுது இந்த தமிழ் மொழி அசியாக பிறந்த மொழி. அதை போல இதுக்கு இது எங்கட மொழி அப்படி பிறக்கல. ஆனால் அப்படி அந்த போனிக்ஸோட அந்த சவுண்டோட வாசிக்கிறது இலகுவாக பிள்ளைகளுக்கு இருக்கும் என்று சொல்லி தோற்றுவிச்சு இன்றைக்கு உலகம் முழுக்க அதையே பின்பற்றுகிறார். இப்போ எங்களுடைய டொரண்டோவை பொறுத்தவரையிலே இங்கு தமிழ் இருக்கை என்று ஒரு இருக்கை டொரண்டோ பல்கலைக்கழகத்திலே அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு அமைப்புகள், பல்வேறு ஆர்வலர்கள் இந்த தமிழ் குறித்து மிகவும் கடினமான உழைப்பை செலுத்தி பல்வேறு காரியங்களையும் செய்து வருகிறார்கள். நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்கின்ற இந்த முறை சில வேளைகளிலே இன்னும் ஒரு அடுத்த படிநிலைக்கு செல்லும் என்கின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கக்கூடும். ஆனால் உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற இந்த முறையை ஏற்றுக்கொண்ட நாடுகள் ஏதாவது இதுவரையில் இருக்கிறதா, அல்லது இன்னும் நீங்கள் அதை பற்றி பேசிக்கொண்டுதான் இருக்கிறீர்களா? இந்த உலக தமிழ் ஆசிரியர் மாநாட்டில் கூட அதை குறித்து அதற்காக வெளியிட்ட அந்த ப்ரொசீடிங்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்டுரைகளின் தொகுப்பை பார்த்தேன். அதிலே மிக அதிகமான கட்டுரைகள் இதை பற்றியும் பேசுகின்றன. இதனுடைய அடுத்த படிநிலை எப்படி இருக்கும் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள்? அதாவது தமிழ்நாடு கூட இந்த முறையை இதுதான் இது புரிச்சல்ல, என்ன ஒரு சொல்லலாம். நான் இந்த முறையை நான் உருவாக்கி படிப்பித்துக் கொண்டு போகும் பொழுதுதான் தேவனைய பாவாணனுடைய நூலை படித்தேன். ஒரு நூலை அதில் அவர் தமிழ் அசியாக பிறந்த மொழி அந்த தேவனைய பாவாணத்தை எழுதியிருக்கிறார். பாவம் மனுஷன் அதை எழுதி போட்டு போனதை தமிழ்நாட்டுல ஒருவரும் பின்பற்ற கூட இல்லை. அப்படி அது சிறப்பாக சொல்லியிருக்கிறார். தமிழ் மொழி அசியாக பிறந்த மொழி. ஆனபடியால் இது என்னுடைய கண்டுபிடிப்பு என்று சொல்ல வேண்டாம். அவரும் அவர் தொல்காப்பியத்தை வச்சுக்கொண்டுதான் அதை சொல்லியிருப்பார். இது அசியாக பிறந்த மொழி என்பதை. தொல்காப்பியம் இலக்கண நூல் என்பதில் பார்க்க ஒரு மொழியியல் நூல் என்பதே அடிப்படையில் சிறந்தது.
அப்ப அதை பின்பற்றி நாங்கள் இன்றைக்கு அமைச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு அறிஞர்களும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உள்ள உச்சமான மொழியியலாளர்கள், அறிஞர்கள் எல்லோருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டுதான் தமிழ்நாடு அரசு கூட இந்த கற்பித்தல் முறை இந்த நூற்றாண்டுக்கான தமிழ் கொடை என்று வாழ்த்தி அந்த நூலுக்கு வாழ்த்துதல் தந்திருக்கிறது. எனவே இது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன சிக்கல் என்றால், இதை எப்படி மாணவர்களுக்கு கொண்டு போய் பாடப்பயிற்சி நூல்களில் சேர்ப்பது, எப்படி படிப்பிப்பது என்று பல்வேறு ஐயுறவுகளோடு இருக்கிறார்கள். ஆனால் நான் அதை பாடப்பயிற்சி நூல்களை செய்து கற்பித்து அதனுடைய பயன் நிறைவை காட்டியிருக்கின்றேன். மலேசியாவில் என்ற ஒரு மாநிலத்தில் இந்த முறையில் கற்பிக்க தொடங்கி மிகவும் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள். ஆஸ்திரேலியாவில் இந்த முறையை பின்பற்றியே கற்பிக்க தொடங்கி விட்டார்கள். முழுக்க 6 மாநிலங்களில் இதையே பின்பற்றி கற்பிக்கின்றார்கள். இது அந்த வகையிலே இது மேம்பட்டு கொண்டே போகின்றது. எல்லா நாடுகளிலும் நிச்சயமாக இந்த முறை பின்பற்றப்படும். இதற்கு காரணம் என்னென்றால், தமிழ் மொழி தோன்றியது இந்த வகையில் தான். மிகவும் ஒரு ஒரு ஆர்வத்தை ஊட்டுகின்ற ஒரு செய்தியாகத்தான் இது இருக்கிறது. இதை பற்றி அதிகம் நாங்கள் பேசிக்கொண்டும் போகலாம். அதை ஒருபுறம் வைத்துவிட்டு உங்களை குறித்து சற்று சொல்வீர்களா? நீங்கள் இலங்கையில் எங்கு பிறந்தீர்கள்? உங்களுடைய இளமை பருவங்கள் எப்படி இருந்தன என்று சற்று இதை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு சற்று உற்சாகமூட்டுகின்ற வகையிலே சொல்வீர்கள் என்று நம்புகிறேன். நான் மாரிசங்குடலில் பிறந்தேன். என்னுடைய தாயினுடைய ஊர் மாரிசங்குடல், தந்தையினுடைய ஊர் சண்டலிப்பாய். நான் சென்ட் ஆண்ட்ரூஸ் காலேஜில் படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது 60ஆம் ஆண்டு அந்த பாடசாலைகளை அரசாங்கம் தாங்கள் எடுத்த தேசியமயமாக்க முற்பட்ட பொழுது சென்ட் ஆண்ட்ரூஸ் கல்லூரி கொடுக்க மாட்டேன் என்று அங்கு 6 மாசத்துக்கு பள்ளிக்கூடமே நடக்கவில்லை. எனவே நாங்கள் அப்ப அந்த பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் ஆனபடியால் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் இது பிறகு பள்ளிக்கூடம் நடக்கிறதாலும் கிறிஸ்தவ பிள்ளைகளை தான் படிக்க வேண்டி வரும். ஆனபடியா நீங்கள் மற்ற பிள்ளைகள் ஏதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு செல்லுங்கள் வழிகாட்டினார்கள். அந்த வகையிலே என்னுடைய தந்தையினுடைய ஊருக்கு வந்து சண்டில்பாயிலிருந்து நான் அருணோதயா காலேஜில் சென்று படிக்க துவங்கினேன். பின்பு இளம காலத்தில் என்னுடைய கல்வி ஒரு பக்கம் போய்கொண்டிருக்க நான் சமூக பணிகளிலும் தொடர்ந்து இளமை காலத்திலே ஈடுபட்டிருக்கிறேன். என்னுடைய மாமனார் கனகசிங்கம் சொல்லி அவர் சிங்கப்பூர்ல இருந்து, என்னுடைய தந்தை அம்மாவும் கூட சிங்கப்பூர்ல இருந்து வந்தவர் தான், யுத்த காலத்தில் வந்தவர்கள். அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய தீவிர ஆளாக இருந்தார். தேசாபிமானி பத்திரிகை கூட அவர் தான் தொடக்கினார். கம்யூனிஸ்ட் பார்ட்டி கார்த்திகேசன், பீட்டர் கெனமனோடு சேர்ந்து இயங்கினார்கள். என்னுடைய மாமாவனோடு இருந்து வளர்ந்ததினால் இயல்பாகவே எனக்கு அந்த சமதர்கள் கொள்கையும் நன்று பிடிச்சு கொண்டது. அதை பின்பற்றி நான் 70ஆம் ஆண்டுகளில் கூட ஆட்சிக்கு வந்த பொழுது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, சமஜவாத கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்த பொழுது கூட நான் என்னுடைய நண்பன், என்னுடைய வகுப்பு, இந்த பள்ளி தோழன், ஒரே வகுப்பில் படித்தாங்க, வினோதனோடு சேர்ந்து பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டவன். பணம் பொருள் அபிவிருத்தி சபையில் வேலை செய்தேன். அதாவது அதை வளர்த்தி செய்வதற்காக உதவினோம். பல்வேறு சிறு சிறு கைத்தொழில்களை உருவாக்கினோம். இவ்வாறாக எங்களுடைய யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை நிறுவுவதற்கான பல்வேறு வேலை திட்டங்களில் ஈடுபட்டோம். இவ்வாறு ஒரு கூட்டு முயற்சியாக பல அபிவிருத்தி, மக்களுக்கு தேவையான பல அபிவிருத்தி பணிகளில் அந்த 70களில் ஈடுபட்டு கொண்டு வந்தவன் நான். அதே வேளையில் நான் சீமெண்ட் ஃபேக்டரியில் ஒரு கெமிஸ்டாக வேலை செய்தேன். 80ஆம் ஆண்டு அங்கிருந்து வலிக்கிட்டு நைஜீரியாவுக்கு நான் சென்று விட்டேன். நைஜீரியாவில் ஒரு சீமெந்தி தொழிற்சாலைக்கு பணி கிடைச்சி அங்கிருந்து 87ஆம் ஆண்டு கனடாவுக்கு வந்து, கனடாவில் வந்த பின்பும் கூட இந்த இவ்வாறான பணிகளில் நான் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருப்பதை கனடிய மக்களுக்கு தெரியும்.
அதாவது வந்து இன்னும் ஒரு வகையிலே சொல்லப் போனால், இப்பொழுது தமிழ் பணி செய்து கொண்டிருக்கின்ற நீங்கள், இதற்கு முன்பு அரசியல் பணியும் செய்திருக்கிறீர்கள் என்பது மிக நன்றாகவே தெரிகிறது. அல்லது பலருக்கு தெரியும். இவற்றை எல்லாம் தாண்டி, இன்றைய நிலையிலே இலங்கை அரசியலிலே பல்வேறு மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. பல்வேறு மாற்றங்கள் என்று நாங்கள் சொல்லும் பொழுது, எங்களுடைய இப்போ கனடாவை பொறுத்தவரையிலே இங்கு பாராளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார்கள், கல்வி சபை உறுப்பினராக வந்திருக்கிறார்கள், நாடாளுமன்ற அதாவது வந்து லெஜிஸ்லேச்சர் என்று சொல்லப்படுகின்ற சட்டமன்ற உறுப்பினராக மாகாண ரீதியிலே வந்திருக்கிறார்கள் தமிழர்கள் பதவிகளுக்கு. இவையெல்லாம் எதை காட்டுகிறது என்றால், இங்கு சனத்தொகை அதிகரித்து கொண்டு வருகிறது, தமிழர்களுடைய தொகை அதிகரித்திருக்கிறது என்பதால் தான் இவையெல்லாம் சாத்தியமாக இருக்கிறது. இலங்கையை பொறுத்தவரையிலே உங்களுடைய கணிப்பு என்ன? எங்களுடைய எதிர்காலம் எப்படி தொடரப் போகிறது என்று ஒரு புலம்பெயர்ந்த தமிழ் ஆர்வலர் அல்ல, தமிழ் செயல்பாட்டாளராக நீங்கள் எதை அவதானிக்கிறீர்கள்? இது ஒரு சிக்கலான கேள்வி. நான் முதலில் இல்லை, சிக்கல் இல்லை, எனக்கு ஒரு சிக்கலும் இல்லை. முதலில் நான் ஒரு தமிழன், அதற்கு மேலால் நான் ஒரு மனிதன், மனித குலத்தை நேசிப்பவன். நான் இலங்கையில் 70களில் எல்லாம், அதுக்கு முன்பு கூட இந்த சிங்கள தமிழ் பேதமற்று ஒன்றாக இயங்கி பல விஷயங்களை, நலன்களை மக்களுக்கானதை செய்து கொள்ளலாம், தமிழ் மக்களுடைய உரிமைகளை வென்றெடுக்கலாம், உரிமை சமமாக அங்க மக்கள் நடக்கக்கூடியதாக செய்யலாம் என்ற எண்ணக்கருவோடு பயணித்தவன். ஆனால் தமிழ் மக்களுடைய இன்றைக்கு ஒரு விடயம் நாங்கள் மறந்து போய் விடுற ஒரு விஷயம், சுதந்திரம் பெற்ற பொழுது ஆசிய நாட்டிலே பெருமளவு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் பணத்தை வைத்திருந்த நாடுகளில் ஒன்று இலங்கை. வங்கி சென்ற வருடத்துக்கு 2 வருடங்களுக்கு முன் அந்த நாட்டிலே வறுமை உச்சத்துக்கு இருந்தது. அந்த நாட்டுக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சே இல்லாத கடன் பிச்சு எடுக்க வேண்டிய நிலைக்கு வந்தது. இதற்கு அடிப்படை காரணம் என்னவென்பதை இன்றைக்கு ஆட்சியாளர்களாக இருப்பவர்கள் அல்லது ஆண்டு கொண்டு தங்களுடைய நாடென்று ஆண்டு கொண்டிருப்பவர்கள் நிச்சயமாக சிந்திக்க வேண்டும். ஒரு சிங்கப்பூர் இருக்கின்றது, எந்த ஒரு கனி வளமும் இல்லை. அவர்களுடைய ரிசோர்ஸ் என்ன? மக்கள். அங்குள்ள மக்களை முழுமையாக அவர்கள் நம்புகிறார்கள், பாவிக்கின்றார்கள். அந்த மண்ணிலே உள்ள மக்கள் எல்லோரையும் சமமாக பார்க்கிறார்கள். ஒவ்வொரு மக்களுடைய மொழி, கலை, கலாச்சாரங்களை மதிக்கிறார்கள். அதுக்கு சமமான மதிப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. சமமான மதிப்பும் சமமான நோக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அங்கு அந்த எல்லோரும் அந்த நாடு தன்னுடைய நாடு என்று எண்ணுகின்றார்கள். அப்ப நாங்கள் வளம் என்பது முதலில் மனித வளம். அந்த இலங்கை நாட்டில் உள்ள 1/3 பகுதியான தமிழ் மக்களுடைய மனித வளத்தை அந்த நாடு பெற்றுக்கொள்ள தவறிவிட்டது. அது அந்த நாட்டுக்கு கிடைத்த அந்த ஆட்சியாளர்களுடைய சிந்தனையில், இனவாத சிந்தனைக்கு கிடைத்த ஒரு தோல்வி. அதனால் அந்த நாடு வறுமைக்கு படிப்படியாக வறுமைக்கு கீழே போய்கொண்டிருக்கின்றது. தன்னுடைய நாட்டினுடைய வளங்களை அந்நிய நாடுகளுக்கு கொடுக்கின்றார்கள். ஆனால் அந்த மண்ணிலே பிறந்து வளர்ந்த மக்களுக்கு அவனுக்கு உரிய சொத்தை கொடுக்க தயாரில்லை. இப்ப இந்தியாவுக்கோ, சீனாவுக்கோ, அமெரிக்காக்கோ இதையும் கொடுப்பதற்கு தயாரா இருக்கிறார்கள். அந்த மண்ணிலே இருக்கின்ற தன்னுடைய சகோதரன் என்று சொல்லப்பட்டவனுக்கு கொடுக்க தயாராக இல்லை. இதை எப்படி நாங்கள் பார்ப்பது? எனவே வளங்கள் என்பது முதல் மனித வளம். அந்த மனித வளத்தினுடைய அறிதிறனையும் அறிவையும் அந்தவர்கள் வாழுகின்ற பிராந்தியத்தில் உள்ள கனிவளங்களையும் நெறியாக சீராக பாவிக்க நாங்கள் பழகிக்கொண்டால் இந்த ஆசிய கண்டத்திலே முதன்மையான நாடாக இலங்கை இருக்கும். இதை அவர்கள் சிந்திக்க வேண்டும்.
இதை இப்பொழுது நீங்கள் சொல்லுகின்ற அனைத்துமே அஹ், ஒரு இந்த அரசிலே இந்த அரசியலிலே ஒரு பகுதியான ஆள்பவர்களை குறித்து சொல்வது போலத்தான் தோன்றுகிறது. இன்னொரு பகுதியிலே இங்கே ஆமா, அதாவது கனடாவிலே மட்டுமல்ல. ஆள்பவர்கள் என்றதிலும் பார்க்க அந்த ம், முடிவெடுப்பவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்கள் தான் முடிவெடுப்போம். நிர்பந்தமான முடிவு எடுக்கிறார். அந்த முடிவு எடுப்பது அப்படி பிழை என்றதான் நான் சொல்லுவேன். ஆம், நீங்கள் சொல்வது புரிகிறது. ஆனால் நான் அதனூடாக இன்னும் ஒரு கருத்தைத்தான் பார்க்க ஆசைப்படுகிறேன். பொதுவாகவே இங்கே கனடாவிலே சொல்வார்கள், எங்களுடைய தமிழ் நிலப்பரப்பிலே இருக்கின்றவர்கள் தற்போது வேலை செய்வதற்கு பெரிதாக ஆர்வம் காட்டுவதில்லை. இங்கிருந்து வெளியிலே இருந்து வந்து பலவேறு முனைப்புகளோடு தொழில் முனைவர்களாக வந்து இன்வெஸ்ட் பண்ணியவர்கள் கூட, முதலிட்டவர்கள் கூட இங்கு வேலை செய்பவர்கள், இலங்கையிலே குறிப்பாக தமிழ் நிலப்பரப்பிலே வேலை செய்பவர்கள் சற்று பெரிய ஆர்வத்தோடு வேலை செய்வதாக தெரியவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கிறது. இவற்றை தாண்டி இன்னொரு பக்கத்திலே தமிழ் நிலப்பரப்பிலே இருப்பவர்களுக்கான ஒரு தலைமை இல்லை என்கின்ற இன்னொரு குறையும் புலம்பெயர்ந்த நாடுகளிலே பலமாக பலரும் கொள்வதும் உண்டு. இந்த வகையிலே பல பல விஷயங்களை பற்றி பார்க்கும்போது நீங்கள் இதனை எப்படி பார்க்கிறீர்கள்? ஒரு 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 வெகு காலமாக தமிழ் மக்களுக்கு தமிழ் மக்களோடு தமிழ் மக்களுடைய அரசைய தமிழ் மக்களுடைய அபிலாஷைகளோடு இயங்கியவர் நீங்கள். இதை பற்றி தமிழ் மக்களுடைய இன்றைய நிலையை குறித்து என்ன சொல்ல போகிறீர்கள்? அதாவது தமிழ் மக்கள் இடையே அடுத்த தலைமுறையான இளைஞர் சக்தியானது தெளிவான சிந்தனையுடன் செறிவான அறிவை பெற்று போக முடியாத வகையிலே யுத்த காலத்துக்கு பின்பு அந்த இளைஞர்கள் மதுபோதையிலும் பல்வேறு வகைப்பட்ட சீரழிவிலும் திட்டமிட்டு அளிக்கப்படுகிறார்கள். அது திட்டமிட்ட ஒரு செயல் என்று நான் பார்க்கிறேன். அதற்கு அப்பால் வெளிநாட்டில் உள்ளவர்கள் தமிழர்கள் தங்களுடைய இனங்கள், சகோதரங்கள், உறவுகள் என்று சொல்லி அவர்களுக்கு உதவிக்காக பணத்தை அனுப்புகிறார்கள். எனவே உழைப்பின்றி பணம் பெற்று சொகுசாக வாழலாம், இன்பமாக வாழலாம் என்ற நிலையை கொண்டும் ஒரு கூட்டம் இருக்கின்றது. எனவே நீங்கள் கூறின மாதிரி அந்த இரண்டுக்கும் சிக்கப்பட்டவர்கள் கல்வியும் இல்லை, உழைப்பும் இல்லை, ஒரு இன்ப போக வாழ்க்கையில் தங்களை நடத்தி கொண்டு போகின்ற நிலை ஒரு பகுதி இளைஞர்களிடையே காணப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் கால வெள்ளோட்டத்தில் மெல்ல மெல்ல அது மாறி முன்பெல்லாம் யாழ்ப்பாணம் மாவட்டம் கல்வியில் மிகச் சிறந்திருந்தது. இப்போ ஒரு 10 வருஷம் 5 வருஷத்துக்கு முதல் மிகவும் வீழ்ச்சி விட்டிருந்தது. இப்பொழுது மேம்பட்டு கொண்டு வருகின்றது. அந்த நிலையிலிருந்து சிறிது சிறிது மாறிக்கொண்டு வருகின்றது. இது நான் அதான் சொன்னேனே, இந்த மக்களுடைய வளத்தை பாவிப்பதற்கு பதிலாக அந்த மக்கள், அந்த இளைஞர்கள் அந்த சக்தியினுடைய வளத்தை சிதறடிக்கிறார்கள் திட்டமிட்டு. இது நாட்டை பொருளாதாரத்துக்கு மேம்படுத்த மாட்டார். இன்று அவர்கள் இங்கு பற்ற வைச்ச தீ இலங்கை முழுவதுமே இளைஞர்கள் மதுபோதைக்கு அடிமையாக இருக்க வேண்டிய சூழலில் ஏற்பட்டு விட்டது. நாங்கள் ஒரு துவக்குறுதன் வச்சிருந்தால் உடனடியாக துல்லியமாக கண்டுபிடிக்கக்கூடிய இராணுவ பலமும் நெருக்கடியும் உள்ள இலங்கை நாட்டில் சாதாரணமாக பாடசாலைகள் உள்ள பிள்ளைகளுக்கு இந்த ட்ரக்ஸ் இதுகள் எல்லாம் கிடைப்பது என்பது ஆச்சரியமான விஷயம். அதை அரசு நினைச்சா நிப்பாட்ட முடியும், அது நிப்பாட்டவில்லை. எனவே தங்கள் மக்கள் மீது அக்கறையற்ற ஒரு அரசியை நான் அந்த நாட்டிலே காண்கின்றேன். இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும். நாங்கள் இருவரும் பேசிக்கொண்டிருப்பது இலங்கையில் இருந்து அல்ல, கனடாவில் இருந்துதான். இலங்கை குறித்த பார்வையாக
நாங்கள் பார்க்கிறோம். எங்களுடைய சொல்லுங்க. தமிழ் ஆமா, மக்கள் என்னுடைய பார்வையாக 100% இதை எடுத்துக்கொள்வது. நான் சொல்வது 100% சரியாக இருக்கும் என்று நான் சொல்லவில்லை. என்னுடைய பார்வையும் எனக்கு கிடைக்கிற செய்திகளையும் வைத்துக்கொண்டு நான் சொல்லுவேன். எங்களுக்கு கிடைக்கின்ற செய்திகள் இப்போ உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு கிடைக்கின்ற செய்திகள் கூட இப்பேற்பட்ட ஒரு சமூகம்தான் அங்கு இருக்கிறது என்று சொல்வது போலத்தான் பல இடங்களிலே பலரும் பேசியும் கொள்கிறார்கள். இது எந்த அளவுக்கு சரியான விஷயம் என்பதை இந்த நிகழ்ச்சிக்கான வாத பிரதிவாதங்களோடு தான் நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள வேண்டும். சில வேளை எங்களுடைய அவசரங்கள் சரியாகவும் இருக்கக்கூடும். இது இப்படியெல்லாம் பார்க்கும்போது தவறாக இருக்கலாம். சில வேளைகளிலே அங்கு நாங்கள் அடிக்கடி இலங்கை வந்து சென்றாலும் கூட எங்களுக்கு கிடைக்கின்ற தகவல்கள் சில வேளைகளிலே தவறானதாக இருக்கின்றனவோ தவறாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையோடு தான் இதை சொல்கிறேன். அல்ல அப்படி அல்ல என்று. சரி, இது இப்படி எல்லாம் பார்க்கும்போது சமீப காலமாக ஒரு சிறியதொரு ஒரு அரசியல் சிக்கல், இதை பேசுவதற்கு உங்களால் முடியுமோ கூட தெரியவில்லை. இப்பொழுது ஒரு எதிர்வருகின்ற ஒரு ஏனென்றால் இங்கே தலைமைத்துவம் இல்லை. நீங்கள் ஒரு தலைமைத்துவத்தோடு கனடாவிலே இயங்கி வருகிறீர்கள். உங்களை ஒரு தலைவராகத்தான் இங்கு பலரும் பார்க்கிறார்கள் என்பது ஒரு புறம் இருக்க, இலங்கையிலே தலைமைத்துவம் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டு வருகிறது. அதை குறித்து பகிர்ந்து கொள்வோமா நாம் இருவரும், மற்றவர்கள் கேட்கக்கூடிய விதமாக? தலைமைத்துவம் என்பது ஒருவர் அர்ப்பணிப்போடு சரியான பாதையில் யார் செல்கின்றார்களோ அவருக்கு பின்னால் மக்கள் செல்வார்கள். இது வரலாறு. இது எந்த நாட்டிலும் வரலாறு. ஒரு இனத்துக்கு அல்லது மொழிக்கு, ஒரு நாட்டுக்கு தேவையான விஷயங்களை சிறப்பாக, சரியாக, அர்ப்பணிப்போடு, சுயநலமற்று எடுத்துக்கொண்டு ஒருவர் முன் செல்வாரானால், உறுதி கொண்ட மனத்தோடு செல்வார்களானால் அவர்கள் தலைவர்களாக அவர்கள் தெளிவார்கள். எனவே தலைவர் என்று சொல்லி அல்ல தலைவர் என்று வந்து கொண்டு அதை செய்வதில்லை. செய்வதனால் தலைவராகுவார். அதுதான் வரலாறு. அப்படி செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு பலரும் இருக்கிறார்கள், நான் பார்க்கின்றேன். பலரும் அர்ப்பணிப்போடு செய்பவர்களை நான் காண்கின்றேன். அந்த அவர்களுடைய செயல்கள் மேலும் மேலும் வளர்ந்து போகும் பொழுது அங்கே தன்பாட்டில் ஒரு தலைமைத்துவம் உருவாகும். தலைமை இல்லை என்று மற்றவர்கள் சொல்வது இந்த காரணம் கூட அந்த இனத்தினுடைய முன்னுரிமையை அல்லது சரியானவர்களை அவர்கள் ஓரங்கட்டி விடுவதாக கூட எடுத்துக்கொள்ளலாம். எனவே அது எனக்கு இந்த தலைமைத்துவம் இருந்துதான் செய்ய வேண்டும் என்பதல்ல. ஒரு நாடு அந்த நாட்டிலே வாழுகின்ற மக்கள் தன்னுடைய மக்கள் என்று நோக்கினால் அந்த மக்களுடைய ஜனநாயக ரீதியான விருப்பை ஏற்று அதை நிறைவேற்றி அந்த மக்களை தன்னுடைய மக்களாக அரவணைத்துக் கொள்வதற்கு பின்னிக்குமானால் அது அவர்களுடைய தப்பு. இன்றைக்கு இந்த ஐரோப்பிய ஜனநாயக முறையிலே சனத்தொகைதான் தீர்மானிக்கின்றது தலைமை. உண்மையும் அல்லது அந்த பின்புலங்களும் வரலாறுகளும் தீர்மானிப்பதல்ல, சனத்தொகை தீர்மானிக்கின்றது. எனவே சனத்தொகையிலே கூடிய ஒரு மக்கள் கூட்டம் மற்ற கூட்டத்தை நசுக்கி கொண்டு இன்றைக்கு உலகம் முழுக்கவே பல்வேறு நாடுகளில் சீரழிவுக்கு காரணமே இதுதான். இந்த நாட்டை எடுத்தாங்க. எனவே அதை மீறி எல்லா சிறுபான்மையை அல்லது சனத்தொகையில் குறைந்த இனங்களையும் தன்னுடைய நாட்டு மக்கள் என்று பார்த்து கொண்டு போடும் நாடுகள் முதன்மையாக மேலெழுந்து வந்திருக்கின்றன. இதை அப்பொழுது அவர்களுடைய நாடு அந்த அரசியல இருப்பவர்களுக்கு நாடு முதன்மைப்படுகிறதா அல்லது தன்னுடைய இனவாதம், தான் கொண்ட மதம் தன்னுடையது அண்டது முன்னேறி நிற்கிறதா என்று பார்த்தால்
அது நாட்டை முன்னிலைப்படுத்தி அவர்கள் செயல்படவில்லை. நாட்டை ஒரு கருவியாக பாவிச்சு கொண்டு இருக்கிறார்கள். இதுதான் உண்மை. இப்படி ஒரு நாட்டை அவதானம் முன்னிலைப்படுத்துபவன் நீங்கள் சொல்லுங்க. சொல்றது புரிகிறது. இப்படி இப்படி ஒரு அவதானம் இருக்கின்ற இந்த நிலைமையிலே அப்படியானால் இந்த சிறுபான்மை மக்கள் தங்களை ஒரு ஒரு கூட்டாக காட்ட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது என்றுதான் நீங்கள் சொல்வதாக அர்த்தப்படுத்திக் கொள்ளலாமா? அதாவது வந்து ஒரு கூட்டு, அதாவது எங்களுடைய அவர்கள் அவர்கள் வந்து கூட்டாக காட்ட வேண்டிய அதாவது அந்த நாட்டில் அரசினால் அல்லது நாட்டினுடைய பெரும்பான்மையினால் இயற்றப்படுகின்ற சட்டங்களினால் சோகோல் சட்டம் ஒன்று இயற்றி அது சட்டத்துக்கு பிழை என்று சொல்லுவார்கள். மக்களுக்காக சட்டம் ஒழிய சட்டத்துக்காக மக்கள் இல்லை. எனவே அந்த 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 நினைப்பை விடுத்து எல்லா மக்களும் தன்னோடு இந்த நாட்டு மக்கள் என்று பார்க்கக்கூடிய தலைமைத்துவங்கள் இல்லாவிட்டால் அந்த சிறுபான்மை இனங்கள் மக்கள் தொகை குறைந்த இனங்கள் மக்கள் குறைந்த தேசிய இனங்கள், அதுகளும் தேசிய இனங்கள் தான். அந்த தேசிய இனங்கள் தன்னை காத்துக் கொள்வதற்கு ஒன்று திரள வேண்டிய தேவைக்கு பெரும்பான்மையினம் தள்ளிவிடுகிறது. இல்லாவிட்டால் அவர்கள் அப்படி போக மாட்டார்கள். அவர் இது என்னுடைய நாடு என்றால் எல்லாரையும் சகோதரனாக பார்ப்பார்கள். அவர்களுக்கு அந்த வேறுபாடே கண்ணில் தெரியாது. ஆங்கிலேயர் ஆண்ட காலத்தில் தண்டினங்களும் இந்தியாவில் பல்வேறு இனங்களும் ஒன்றாக சேர்ந்துதானே பயணித்தன. அதே அப்பொழுது எங்களுக்குள் அந்த அந்த இன்னும் ஒரு இனம் இன்னும் ஒரு இனத்தை தள்ளி விழுத்துகிற அல்லது ஒதுக்குகின்ற தன்மை இல்லை அப்பொழுது. அப்போ இப்போ ஒரு இனம் மற்ற தேசிய இனம் மற்ற தேசிய இனத்தை ஆளுமை கொள்ள முயற்சிக்கிறதோ அப்பொழுது இந்த பிரச்சனை வருகின்றது, நாடு வீழ்ச்சி வருகின்றது. அது தண்டினமே தான் துன்பப்படும். அங்கு துன்பப்படுவது ஒருவர் இல்லை, தண்டினமும். ஆனால் அந்த இனங்களின் கண்களையும் சிந்தனையையும் அறிவையும் மழுங்கடிக்க செய்வது அந்த இனவாதம் அல்லது மதவாதம். இது இனமோ மதமோ வாதமோ ஒரு நாட்டின் அரசுக்கு தேவையற்ற ஒரு விஷயம். அதை தூக்கி தலையில வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். சரி, இப்படி நீங்கள் கேட்கும் பொழுது ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கலாமா கூட தெரியாது, ஆனால் கேட்க வேண்டும் என்றுதான் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரமும் முடிந்து கொண்டு இருக்கிறது. சரி, இப்படி பார்த்தால் இப்பொழுது ஒரு 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 தேர்தல் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த தேர்தலிலே நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும்? எங்களுக்கு பெரும்பான்மையான இனத்திலே இருக்கின்ற ஒருவருக்கு வாக்களிக்க வேண்டுமா, அல்லது நாங்கள் எங்களுக்குள்ளேயே முதலில் ஒருவரை தெரிவு செய்து அவருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? அதன் பின்பு அவர்களை பார்க்கலாம். முதலில் நமக்கான ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லுகிறீர்களா? இதை நான் வேண்டும் என்றே கேட்கிறேன். இதை முடிந்தால் என்ற கருத்தை சொல்லலாம், அதில் ஒரு தப்பும் இல்லை. ஆனால் இதை தீர்மானிக்க வேண்டியவர்கள் ஈழத்தில் உள்ள மக்கள் தான், ஈழத்தில் உள்ள அரசியல் தலைவர்கள் தான். இருந்த பொழுதும் என்னுடைய ஒரு கருத்தை சொல்லலாம். என்னவென்று சொன்னால், தேசிய பெரும்பான்மையின தலைவர்களை நாங்கள் ஆதரிக்க வேண்டுமானால் இது ஒரு புதிய தமிழர்களுடைய இனப்பிரச்சனை, புதிய பிரச்சனை அல்ல. அது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளை 21ஆம் ஆண்டுல இருந்து பார்த்தா 100 வருடங்களை கடந்து விட்ட ஒரு பிரச்சனை. டொனமூர் காலத்திலிருந்தே வருகிறது. 100 ஆண்டுகளை கடந்து விட்ட ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை தீர்ப்பதன் மூலம்தான் என்னுடைய நாட்டை மேலே கொண்டு வரலாம் என்ற கருத்தை துணிந்து பெரும்பான்மையின மக்களிடம் சொல்லி, நான் வந்தால் அதற்கான தீர்வை செய்வேன் என்று சொல்லக்கூடிய நாட்டு பற்று கொண்ட, தான் பிறந்த மண் மீது பிறந்த நாட்டின் மீது பற்று கொண்ட ஒரு சிங்கள தலைவர் வருவதாயிருந்தால் அவரை தமிழ் மக்கள் ஆதரிக்கலாம். அப்படி அல்லாத இடத்து தமிழர்கள் உலகுக்காக, அப்ப தன் நாட்டில் உள்ள தலைவர்களை எவருமே எங்களுக்கு இல்லை,
தன் நாட்டுள்ள பெரும்பான்மை தலைமைகள் எதுவுமே எங்களுக்கு உதவாது. அவர்களுக்கு அந்த நோக்கம் இல்லை. அவர்களுக்கு பதவியும் அதாவது அது தன்னை முன்னிலைப்படுத்துவதுமே காரணம் விருப்பு அவர்கள் செயல்படுவார்களானால் அந்த ஒரு இனவாதத்தோடு அல்ல இன கண்ணோட்டத்தோடு செயல்படுவர்களாக இருந்தால் அவர்களை நம்ப முடியாது. எனவே நாங்கள் ஒருமித்து எங்களுடைய இனம் நிற்கின்றது, அதுக்கு அதை நோக்கி ஒரு தீர்வை கொடுக்க வேண்டும் என்று உலகுக்கும் காட்டுவதற்கும் நாங்கள் ஒன்றாக இருந்து காட்டுவதற்கும் ஒரு பொதுப்பு வேட்பாளரை போட்டு நாங்கள் தேர்தலில் நிற்கலாம். ஏனென்றால் அந்த தேர்தல் முறையில் நான் நினைக்கிறேன் 2வது விருப்பு வாக்கை வேறொருவருக்கு போடலாம். எனவே 1வது வாக்கை அந்த தமிழருக்கு கொடுத்து 2வது வாக்கை அவர்கள் விரும்புகின்ற இவ்வாறான ஒரு தலைமைக்கு கொடுக்கலாம். ஆனால் சிங்கள தலைமைகள் எதுவுமே அந்த தமிழர்களுக்கு இன்னென்ன நான் வந்தா செய்வேன் என்று சொல்லி தேர்தல் விஞ்ஞாபனத்திலே கொடுப்பதில்லை, ஒன்றும் சொல்வதில்லை. அந்த நிலைமை காரணம் அவர்களுக்கு நாட்டுப்பற்று இல்லை. அதாவது நான் அரசியலை பற்றி பேசலாம் என்று வந்தேன், ஆனால் நீ இப்பொழுது நடைபெற போகின்ற பொது தேர்தலை பற்றி பேசுவதற்காக நாங்கள் நினைக்கவில்லை. எங்கள் மனதிலே இருக்கின்ற உள்ளுக்குள்ளே இருக்கிறது தானே வெளியில வரும். அப்ப அது எங்களை அறியாமலே ஒரு பகுதிக்கு சென்று விட்டது. இதை குறித்து இன்னும் பேசலாம் பல முறை, ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிந்து கொண்டு இருக்கின்றபடியால் இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக் கொள்ள வேண்டியும் இருக்கிறது. ஐயா, இதற்கு ஒரு இறுதி முடிவுரையாக நீங்கள் ஒரு சில வினாடி துளிகள் உங்களுடைய கருத்தை சுருக்கமாக சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். பிற்பகுதியில் நீங்கள் நிர்பந்தமாக கேட்டபடினால் எல்லோருக்கும் அரசியலற்று வாழ்வில்லை. எனவே என்னுடைய நாட்டினுடைய வளர்ச்சி சம்பந்தமாக, நான் பிறந்த நாட்டினுடைய வளர்ச்சி சம்பந்தமாக, பிறந்த இனத்தினுடைய வளர்ச்சியும் சுதந்திரத்தின் சம்பந்தமாக கருத்துக்கள் என்னுள்ளே இருக்கும். எனவே அவற்றை நான் கூறினேன். அதற்கு மேலாக நான் மேற்கொண்ட பணி, இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் தமிழ் மொழி அழிந்து விடாமல், அழிந்த நாடுகளில் தமிழ் மொழியை மேலும் அவர்களுக்கு கற்பிப்பதற்கான இந்த பணியை நான் தலைமை கொண்டிருக்கின்றேன். எனவே அந்த பணிக்காக நான் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன். உலகத்தில் உள்ள பல்வேறு அமைப்புகளும் இதை பின்பற்றி முன்வந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னுடைய பணி அதை சார்ந்தது. அதற்கான ஒத்துழைப்பையும் விருப்பையும் உலக தமிழ் மக்கள் இணைந்து எங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் பலரும். அந்த பணி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அது தேவையான ஒரு பணி. நாங்கள் நாடு மதம் கடந்து அதற்கு அப்பால் உலகில் இருக்கின்ற அத்தனை தமிழர்களும் ஒன்றிணைந்து எங்களுடைய தாய்மொழியை வளர்ச்சிக்காகவும் அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கான பணியை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம். நன்றி. யாவரும் கேளீர், அவர் சொன்னதை யாவரும் கேளீர். இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் எங்களுக்கு அதிக நேரம் போய்கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே நிச்சயமாக சந்திப்போம். சந்திக்கும் வரை அதுவரை வணக்கம் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. இந்த அருமையா இந்த நேரத்தை ஒதுக்கி என்னுடைய நாட்டு மக்களோடு பேசுவதற்கு வாய்ப்பு தந்தமைக்கு இந்த நிலையத்தாருக்கு மீண்டும் மீண்டும் நன்றியை கூறி, இந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த திரு மூர்த்தி அவர்களுக்கும் நண்பர் மூர்த்திக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.